இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மாற்றி யோசிச்சு பாருங்கள். இந்த தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை ரொம்ப பெருசாக பார்ப்போம். ஆனால் அதுக்கான தீர்வுகள்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். போய் இந்த பிரச்சனைக்கா இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிக்க வைக்கும். ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை மட்டுமே ரொம்ப ரொம்ப பெருசாக நம்ம கண்ணு முன்னாடி வச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம். அதனால் அதுக்கான தீர்வும் பெருசாக தான் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம எதிர்பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, நம்ம பிரச்சனைக்கான தீர்வு அந்த பிரச்சனைக்குள்ளேயே தான் இருக்கும், மறைஞ்சிருக்கும். ஆனால் அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம பிரச்சனையை ஃபஸ்ட்டு தூரமாக வச்சு பார்க்க பழகிக்கணும். இப்போ ₹1 நாணயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ₹1 நாணயத்தை நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தோன்னா இந்த மொத்த உலகமும் அந்த ₹1 நாணயமாக தான் தெரியும். அதுவே தூரமாக வச்சு பார்த்தோன்னா அது ரொம்ப சின்னதாக தெரியும். அது மாதிரி தான் பிரச்சனையை நம்ம எவ்வளோ தூரம் கவனம் செலுத்தி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ரொம்ப கிட்டத்தில் வச்சு பார்க்கும்போது அதுவும் ரொம்ப பெருசாக இந்த உலகமே அதுதாங்கிற மாதிரி தோணும். அதுவே பிரச்சனையை தள்ளி வச்சிட்டோம்னா அது நமக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. நீங்களும் உங்கள் கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்க அந்த மலை போன்ற அந்த பிரச்சனையை விலக்கி வச்சுட்டு பாருங்கள். அப்போ அந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. என்னோடய பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்களா? எல்லா பிரச்சனைக்குமே கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்குது. அந்த தீர்வை காலம் உங்களுக்கு வெளிப்படையாக காட்டும்.